நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு 500 மார்க் எடுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அப்ளை ஒரு 470 500 டைம் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இப்போ எழுதுகிற டெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து 60 to 70 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்றும் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட்னா 3 மணி நேரத்தில் நீ எதை எப்போ எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. மோஸ்ட் மெஜாரிட்டி ஆஃப் த டாப்பர்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து அதை வெளியே சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா வந்து யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து கிஷோர் குமார். நான் வந்து இந்த வருஷம் நீட் எழுதினது வந்து 628 மார்க் வாங்கிட்டு மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன். இப்போ 2 முக்கியமான விஷயம் இருக்கும். அதாவது 50-50 ரேஷியோ. நீங்கள் வந்து எல்லாருமே படிக்கிறது மட்டுமே தான் வந்து முக்கியம்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் அது படிக்கிறது மட்டுமே முக்கியம் இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம் இருக்குது. ஆக்சுவலி மார்க்கை வந்து நீங்கள் எல்லாருமே மார்க் எடுப்பாங்க. ஆனால் அதிகமாக மார்க் எடுக்கிறவங்க வந்து சில பல டெக்னிக்ஸ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க. அதிகமாக மார்க் எடுக்கிறது அதில் வந்து ரொம்ப முக்கியமானது. அதாவது நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்ஜெக்டில் ஸ்ட்ராங்காக இருக்கீங்களோ அதோட அதுக்கு ஈக்குவலாக வந்து இன்னொரு இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதான் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து நீட்டுக்கு வந்து ரொம்ப முக்கியம். அவ்வளோ முக்கியமானது வந்து டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டும் நீங்கள் படித்த கான்செப்ட்டும் ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் உங்களால் நீட்டில் வந்து ஹையஸ்ட் மார்க்ஸ் வாங்க முடியும். ஆக்சுவலி டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது நான் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 3 மணி நேரம் டெஸ்ட்டுனா 3 மணி நேரம் டெஸ்ட்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிற ஒரு பிளான் உங்களுக்கு ஃபஸ்ட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் எழுதணும். ஷேட் பண்ணுறது வந்து 2 மெத்தடாக ஷேட் பண்ணுவாங்க. ஷேட் பண்ணுறதுலேயே நிறைய மெத்தட் இருக்குது. ஒன்றுக்கும் டைம் வேரி ஆகும். எதில் கம்மியாக டைம் ஆகுதோ அதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணி படிக்கணும். அதை வச்சு ஷேட் பண்ணி பார்க்கணும். நீட் வந்து ஷேடிங் எக்ஸாமில் வந்து ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணுறதுனால ஆக்சுவலி அதுக்கு வந்து உங்களுக்கே அறியாமல் அதில் வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் ஆகும். ஓவரால் ஷேடிங், பேரலல் ஷேடிங்னு சொல்லிட்டு 2 மெத்தட் இருக்கும் ஷேடிங் பண்ணுறதுலேயே. இதுக்கே வந்து பெஸ்ட் அட்வைஸ் எதுனா பேரலல் ஷேடிங் பண்ணுறது பெட்டர். ஏன்னா ஓவரால் ஷேடிங் அப்படின்னு சொல்கிறது ஒன்றும் இல்லை. மொத்தமாக ஒருத்தவன் எடுப்பான், 180 கொஸ்டினையும் படிப்பான். படித்து கொஸ்டின் பேப்பர்லேயே டிக் பண்ணிட்டு வருவான். ஆப்ஷனை டிக் பண்ணிட்டு வந்து கடைசியாக வந்து எல்லாத்தையும் ஷேட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி ஆரம்பிக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவுசெய்து 2 மணி நேரம் 45 நிமிஷத்துக்கு முன்னாடியே டெஸ்ட்டை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட 13 நிமிஷத்துலேருந்து 17 நிமிஷம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷேடிங் டைம் ஆகும். பேரலல் அதாவது ஓவரால் ஷேடிங் பண்ணிங்கன்னா ஓவராலாக நீங்கள் உட்காந்து ஷேட் பண்ணுறேன், நான் வந்து மொத்தமாக ஷேட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு பயாலஜி எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், ஃபிசிக்ஸ் எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், இது எல்லாத்தையும் நான் மொத்தமாக 180 கொஸ்டின் ஷேட் பண்ணுறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இது இவ்வளோ மினிமம் 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து எக்ஸாம் முடிக்கணும். அப்போ தான் உங்களால் ஷேட் பண்ண முடியும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும்னு எங்களுக்கு தெரியும், ஆனால் ஓஎம்ஆரில் ஷேட் பண்ணால் தான் அவங்களுக்கு தெரியும். கடைசியில் நீங்கள் எல்லாத்தையும் எழுதி முடிச்சுட்டு ஓஎம்ஆர்லேயே ஷேட் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது அர்த்தமே இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் அவங்களுக்கு முடிச்சா அந்த டைமுக்கு முன்னாடி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, நான் பயாலஜி முடிச்சிட்டேன், பயாலஜி 90 கொஸ்டின் ஒரே டைமில் ஷேட் பண்ணுறேன், 45 கொஸ்டின்லேயும் கெமிஸ்ட்ரி 45 கொஸ்டின் ஒரே டைமில் ஷேட் பண்ணுறேன், ஃபிசிக்ஸ் 45 கொஸ்டின் ஒரே டைமில் ஷேட் பண்ணுறேன், அந்த மாதிரி பண்ணுவாங்க இருப்பாங்க. அதுவும் வந்து அது வந்து அவங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. பட் வந்து அது வந்து டைம் கன்சப்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் ரொம்ப ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு 10 கொஸ்டின் எழுதுறீங்க, 8வது கொஸ்டின் உங்களுக்கு தெரில, 9வது கொஸ்டின் தான் அடுத்தது தெரியுதுங்கிற பட்சத்தில் ஷேட் பண்ணுறவங்க அந்த வேகம் அந்த எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷேட் பண்ணுங்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, 8வது கொஸ்டின் தெரியல அப்படிங்கிறத மறந்து 8வது கொஸ்டினில் 9வது கொஸ்டினோட ஆன்சர் சேர்த்து ஷேட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அவங்க வந்து இப்போ மொத்தம் 45 கொஸ்டின் ஷேட் பண்ணுறாங்கனால இப்போ 8வது கொஸ்டின் அதாவது 9வது கொஸ்டினை 8வது கொஸ்டினில் ஷேட் பண்ணனால அடுத்தது 10வது வந்து 9ல் வரும், 11 வந்து 10ல் வரும். அந்த மாதிரி தொடர்ந்து கீழே இருக்கிற ஒரு 10 கொஸ்டின் தொடர்ந்து சேர்த்து, அதாவது மொத்தமாக 50 மார்க், அதாவது -1 சேர்த்து நீங்கள் எழுதுனதில் கிட்டத்தட்ட அவ்வளோ மைனஸ் வரத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அது வந்து ரொம்ப பெரிய ட்ராபேக்காக தான். ஆக்சுவலி பெஸ்ட் மெத்தட் எது அப்படின்னு பார்த்தோன்னா பேரலல் ஷேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கொஸ்டினை நீங்கள் படிக்கிறீங்க, 4 ஆப்ஷனில் வந்து 2 ஆப்ஷனு வந்து இல்லைன்னு உங்களுக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும். ரொம்ப தெளிவான கொஸ்டினா டேரெக்டாக ஆன்சரே நீங்கள் டிக் பண்ணுறீங்க. அப்படி தெரியாத பட்சத்தில் என்ன பண்ணணும்னா 4 ஆப்ஷனையும் படிங்க, கொஸ்டினை படிங்க. நான் எப்பயுமே ஃபஸ்ட்டு படித்த உடனே கொஸ்டினை படித்த உடனே டேரெக்டாக ஃபஸ்ட் ஆப்ஷனை படிக்கிறீங்க, அதுதான் ஆன்சர் மாதிரி இருக்குன்னா டிக் பண்ணிட்டு போயிடாங்க. தயவுசெய்து 4 ஆப்ஷனையும் ஒரு தடவை படிங்க. ஏன்னா மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ஆன்சர் வந்து பார்க்கக்கூடாது, மோஸ்ட் அக்யூரேட் ஆன்சர் தான் நீங்கள் பார்க்கணும். அதில் ஒரு அக்யூரேட் ஆன்சர் சில டைம் அந்த மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. அந்த மாதிரி கேள்வி கேட்குறப்போ அக்யூரேட் ஆன்சர் வேணும் 4 ஆப்ஷன் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். சில டைம் உங்களுக்கு ஆன்சர் தெரில அப்படின்னா, ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்க ஆன்சர் தெரில அப்படின்னா, ஆனால் உங்களுக்கு ஆன்சர் தெரிலன்னா சுத்தமாக தெரியாமல் இருக்காது. அந்த 4 ஆப்ஷனில் 2 ஆப்ஷன் அந்த கொஸ்டினுக்கே சம்மந்தம் இல்லைன்னு உங்களுக்கு தெரியும்.
ஸோ அந்த ரெண்டு சம்மந்தம் இல்லை தெரியுமா, அதை மட்டும் எலிமினேட் பண்ணுறங்க. அந்த 2 ஆப்ஷன் எடுத்துருங்க. மிச்சம் 2 ஆப்ஷன் ஆட்டத்தில் வச்சுட்டு வெயிட்டிங் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டபிள்யூன்னு போட்டு சின்னதாக டபிள்யூ போட்டு ரவுண்ட் பண்ணுறங்க. ஆக்சுவலி கொஸ்டின் பேப்பரில் ஷேடிங் அதாவது எதுவும் எழுதக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சில பேர் கண்டுக்க மாட்டாங்க, பட் எழுதலாம், சின்னதாக எழுதலாம், ஒரு தப்பு வராது. சில பேர் தான் எழுதுனா ஏதாவது சில எக்ஸாமினர் ஏதாவது சொல்லுவாங்க, அது அப்போ பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி சின்னதாக ஒரு டபிள்யூ போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியாத அளவுக்கு போட்டு வச்சுக்கோங்க. சின்னதாக ஒரு டபிள்யூ போட்டுக்கோங்க வெயிட்டிங் லிஸ்ட்டு. ஏன்னா கடைசியில் வந்து நீங்கள் எல்லாத்தையும் எழுதிடுவீங்க. தெரிஞ்ச கொஸ்டின் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிட்டு ஓரளவுக்கு எந்த கொஸ்டின் தெரியும் அப்படிங்கிறத போய் ஓஎம்ஆரில் போய் நம்ம எதெல்லாம் விட்டுருக்கோன்னு தேடுறது வந்து இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு டைம் எடுத்துரும். ஓஎம்ஆரில் ஒன்றா தேடுவீங்க, நடுவில் இங்கே ஷேர் பண்ணல, இந்த கொஸ்டின் ஷேர் பண்ணலன்னு சொல்லி பேஜ் திருப்பீங்க. அதுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர்லேயே நீங்கள் வந்து டபிள்யூன்னு போட்டுக்கிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் கொஸ்டின் பேப்பரே டேரெக்டாக திருப்பும் போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் டபிள்யூ இங்கே போட்டிருக்கேன், இந்த கொஸ்டின் விட்டுருக்கோன்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு அப்படியே பண்ணும். பேரலல் ஷேடிங், மொதல் கொஸ்டின் நீங்கள் படிக்கிறீங்க, ஆன்சருக்கு கண்டுபிடிச்ச உடனே அதை அப்பயே ஷேட் பண்ணணும். அப்பப்போ ஷேட் பண்ணிடணும். தொடர்ந்து அந்த மாதிரி ஷேட் பண்ணிக்கிட்டே வாங்க. அந்த மாதிரி ஷேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து டைம் வந்து கிட்டத்தட்ட 9 மினிட்ஸ் தான் ஆகும். 9 மினிட்ஸ், அதிகபட்சம் 9 நிமிஷம் ஆகும். அதாவது சொல்லப்போனால் ஓவரால் ஷெட்டிங்கோட கிட்டத்தட்ட 5 நிமிஷம். அந்த 5 நிமிஷங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நியர்லி சொல்லப்போனால் 20 மார்க்ஸ். ஆக்சுவலி இந்த 20 மார்க்ஸ் வந்து என்னடா அது ஒரு 20 மார்க்ஸ் நீங்கள் நினைப்பீங்க, அது சாதாரணமாக ஒரு 20 மார்க்ஸ் கிடையாது. ஆக்சுவலி இந்த ஒவ்வொரு மார்க்குள்ளேயும் நீங்கள் பார்த்தோன்னா 80 to 70 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 80 to 70 மெம்பர்ஸ் இருக்கும்போது ஆவரேஜாக ஒரு 1400 மெம்பர்ஸ் வந்து இந்த 20 மார்க்குள்ளே நிற்பாங்க. இந்த 20 மார்க் தான் உங்களுக்கு கவுன்சிலிங்கில் உங்களுக்கு சீட் இருக்கா இல்லையான்னு சொல்லும். ஸோ இந்த 20 மார்க் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஒவ்வொரு 5 நிமிஷம், ஒவ்வொரு நிமிஷம், ஒரு 30 செகண்ட்லேருந்து 1 செகண்ட் முதற்கொண்டு உங்களுக்கு நீட்டில் வந்து ரொம்ப முக்கியம். டெஸ்ட் எழுதும் போது ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆக்சுவலி வந்து நீங்கள் வந்து ஒரு அவங்களுக்கு கொடுத்த சர்க்குலர் படி உங்களுக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து 150க்கு கொடுத்துருவாங்க. 150க்கு கொடுத்தீங்கன்னா நீங்கள் ஆரம்பிக்கிறது வந்து 2 o'clock தான் ஆரம்பிப்பீங்க. ஆனால் 150 இல்லைனா 155க்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் 2 o'clockக்கு வந்து ஆரம்பிச்சிருங்க, டெஸ்ட்டே ஆரம்பிச்சிருங்க. இது பின்னாடி இருக்கிற ஃபில் பண்ண வேண்டியது உங்கள் எக்ஸாம் நம்பர்லாம் ஃபில் பண்ணிட்டு டெஸ்ட்டே 2 மணிக்கு ஆரம்பிக்கிற மாதிரி தான் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. அதான் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் 2 மணிக்கு டெஸ்ட் ஆரம்பிப்பீங்க. ஸோ டெஸ்ட் ஆரம்பிக்கிறப்ப வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து 2 மணி மதியம் நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு தூக்கம் வர மாதிரி இருக்கும் நல்லா. அதனால் வந்து மதியம் டெஸ்ட் எழுதி எல்லாருமே பழகிக்கோங்க. முக்கியமான விஷயம் என்னென்னா 2 மணிக்கு மேலே நீங்கள் எப்போ டெஸ்ட் எழுதினாலும் 2 மணிக்கு மேலே டெஸ்ட் எழுதி பாருங்க. ஏன்னா சாப்பிட்டு முடிச்சு நல்லா அதிகமாக சாப்பிட்டு போவீங்க நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி, அது சொல்லிட்டேன். வந்து மைல்டாக சாப்பிட்டு போங்க, ரொம்ப ஹெவி ஃபுட்டுலாம் சாப்பிட்டு போவாதீங்க. இந்த மாதிரி நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் 2 மணிக்கு உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க. டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு முன்னிலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் தெரியுமா. அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வந்து உங்கள் மார்க்கை வந்து இருக்கையிலே அதிகபட்சமாக பூஸ்டப் பண்ணுறது டைம் மேனேஜ்மெண்ட் தான். நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் ஒரு 500 மார்க் எடுத்துறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அப்ளை ஒரு 470, 500 டைம் மேனேஜ்மெண்ட் அப்ளை பண்ணும்போது நீங்கள் இப்போ எழுதுகிற டெஸ்ட்லேயே உங்களுக்கு வந்து 60 to 70 மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வந்து ஃபைனலில் பார்க்கும்போது ரொம்ப ஹையாக இன்க்ரீஸ் ஆக இருக்கும். இல்லை மார்க் நீங்கள் ரொம்ப கம்மியாக எடுக்கிறீங்களா, அப்பயும் பிரச்சனை இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள், மார்க் அதிகமாகும். ஒன்றும் இல்லை, டைம் மேனேஜ்மெண்ட்னா 3 மணி நேரத்தில் நீ எதை எப்போ எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இது வந்து யாருமே உங்களுக்கு சொல்லி தர மாட்டாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த டாப்பர்ஸ் வந்து ஒவ்வொரு டைம் மேனேஜ்மெண்ட் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. பட் அவங்க வந்து அதை வெளியே சொல்லி தர மாட்டாங்க. ஏன்னா வந்து நீட்டுங்கிறது ஒரு போட்டித் தேர்வு. எல்லாருக்கும் தெரியும், 100 பேர் எழுதுனா 97 பேருக்கு சீட்டு இல்லை, 3 பேருக்கு தான் சீட்டு. இந்த 3 பேருக்கு தான் சீட்டுங்கிற பட்சத்தில் அவன் நமக்கு சொல்லி கொடுத்தனா அந்த 3 பேரில் நம்மளும் ஒரு ஆளாக வந்துடும் சொல்லிட்டு எவனும் சொல்லி தர மாட்டாங்க. நீட்டு நீங்கள் எழுத போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் தான் வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர், நீங்கள் ஒரு பேட்ஸ்மேன், ஓகேவா. ஆக்சுவலி உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிரிக்கெட் இது. என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கிரிக்கெட் மேன், ஆக்சுவலி நீங்கள் ஒரு பேட்ஸ்மேனாக இருக்கீங்க. ஆனால் நீட்டை பொறுத்த வரைக்கும் உங்களோட பவுலரை நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது உனக்கு யார் வந்து பந்து போட போகிறா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு சாய்ஸ் கொடுக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு யாரை சூஸ் பண்ணுவீங்க, யார் இருக்கிறதுலே கேவலமாக பவுலிங் போடுறாங்க அவன் பால் ஈஸியாக அடிக்க முடியுமா அதை தானே எடுப்போம். அதை தான் நீங்களும் பண்ணணும். யார் இருக்கிறதுலே சொத்தையோ, யார் இருக்கிறதுலே எந்த லெசன் இருக்கிறதுலே ரொம்ப சப்பையோ அவனை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைச்சே போடணும். ஒரு எப்படின்னா ஒரு டீம் இப்போ வந்து பல டீம் இருக்கும், பாகிஸ்தான் இருக்கும், ஆஸ்திரேலியா இருக்கும், இந்த மாதிரி பல டீம் இருக்கும். அந்த டீம்லேயே யார் வந்து மொக்க பவுலரோ அதை தான் தேவை. அந்த என்னென்னா பயாலஜி எழுதுறீங்கன்னா பயாலஜி எழுதுறீங்க, ஃபிசிக்ஸ் எழுதுறீங்க, கெமிஸ்ட்ரி எழுதுறீங்க. இப்போ கெமிஸ்ட்ரி எழுதுறீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் வந்து 45 கொஸ்டின் இருக்குது. உனக்கு போய் 45 கொஸ்டினையும் இல்லை, உனக்கு வந்து சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ தான் முதலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்லை, கடைசிலேருந்து தான் ஆரம்பிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீ எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். அதில் யார் மொக்கனுங்க முதல்ல நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படியா இருந்தாலும் கெமிஸ்ட்ரியாக இருந்தாலும் பயாலஜியாக இருந்தாலும் சரி,
அவ்வளோ மொக்க கொஸ்டின் வந்து கண்டிப்பாக நீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மொக்க கொஸ்டினை நீங்கள் வந்து இன்ன வரைக்கும் டெஸ்ட்டில் கூட பார்த்துருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக அவ்வளோ மொக்க கொஸ்டின் இருக்கும். இப்படி பார்த்தோன்னு கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சில கொஸ்டின் வந்து நான் சொல்கிறேன் 10 செகண்ட் 5 செகண்டில் போடுற மாதிரிலாம் கொஸ்டின் டேரக்ட் கொஸ்டின் இருக்கும். பார்த்தோன்னே டிக் பண்ணி விட்டுருலாம். யாரா அவங்க எல்கேஜியில் கேட்க வேண்டிய கேள்விலாம் கேட்டிருக்காங்களா அந்த மாதிரி யோசிப்பீங்க. நீட்டு பயங்கரமாக படித்தவங்களாம் அந்த அளவுக்கு ஒரு மொக்க கொஸ்டின்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ்லாம் உள்ளே வந்து நிறையா இருக்கும். அதை முதல்ல நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கே தெரியும் இந்த லெசன்லேருந்து கேட்டால், இப்போ கெமிஸ்ட்ரிலேருந்து சில லெசன்ஸ்லாம் இருக்குது, இந்த லெசன்ஸில் கேட்டால் மொக்க கொஸ்டின் தான் கேட்பாங்க, வேறு வழி இல்லை உங்களுக்கு, அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த லெசன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இந்த கொஷின்ஸ் வந்து அந்த லெசன் தான் அப்படின்னு உங்களுக்கு பார்க்க ஓவராலாக நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்தாலே தெரிஞ்சிடும். அந்த வேர்டு அந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது நமக்கு தெரிஞ்ச சாப்டர், இருக்குல்ல மொக்க சாப்டர் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதை பார்த்தே கண்டுபிடிச்சலாம். ஸோ அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஓவரால் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்ல பார்த்தா கரெக்டாக அவங்க வந்து 2 மணிக்கு இப்போ கொஸ்டின் பேப்பர் கொடுத்துட்டாங்க, நம்ம ஆட்டத்துக்குள்ள நுழைஞ்சிட்டோம். கரெக்டாக வந்து மேட்ச் ஆரம்பிக்க போது வந்து 2 மணிக்கு ஆயிடுச்சு. நீட்டு வந்து கொஸ்டின் பேப்பர் செட்டப் பண்ணது எப்படின்னா ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் அப்படிங்கிற பேட்டர்னில் 180 நிமிட்ஸ்க்கு கொஸ்டின் பேப்பர் செட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் எல்லா கொஸ்டினுக்குலாம் ஒரு நிமிஷம் எடுத்து எழுத மாட்டீங்க. பயாலஜின்னு ஒன்று இருக்குது. பயாலஜியை பொறுத்த வரைக்கும் ஒரு கொஸ்டினுக்கு 20 செகண்ட் எழுதுவீங்க, சில பேர் 30 செகண்ட் எழுதுவாங்க, சில பேர் 10 செகண்ட் கூட எடுக்க மாட்டான், சில பேர் 5 செகண்டில் பார்த்தோன்னே டெக் பண்ணுறவங்க இருப்பான். இந்த மாதிரி இருக்கும். ஸோ பயாலஜிக்கு வந்து அப்படியே வந்து கரெக்டாக 90 மினிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. 90 நிமிட்ஸை நீங்கள் பாதி தான் எடுத்துக்கணும். கரெக்டாக ஒரு கொஸ்டினை நீங்கள் எப்படியா இருந்தாலும் பயாலஜி 30 செகண்டுக்குள்ளே முடிக்க முடியும். இதுதான் பயாலஜி. அதை வந்து பயாலஜி அவ்வளோ தரவாக நீங்கள் படித்து வச்சுருக்கோம். பயாலஜி என்சிஆர்டி இஸ் மோர் எனஃப். நீங்கள் ரொம்ப தரவாக படிச்சிருக்கப்போ உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்த கொஸ்டின்ஸுக்கும் என்சிஆர்டி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்குறது ரொம்ப பெட்டர். ஏன்னா வந்து அதை பார்த்தா உங்களுக்கு எந்த மாதிரி கேள்வி கேட்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஆக்சுவலி நீங்கள் இப்போ எக்ஸாம் எழுதுறீங்க, ஃபஸ்ட்டு வந்து 45 நிமிட்ஸ்லேருந்து 50 மினிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நான் பயாலஜிக்கு வந்து எனக்கு டைம் ஒதுக்கிக்கிட்டேன். இந்த 50 மினிட்ஸ்க்குள்ள உங்களுக்கு என்ன ஒரு வேலை அப்படின்னா, ஒரு டோட்டல் கொஸ்டின் வந்து 180 கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் வந்து நான் வந்து பயாலஜி அட்டன் பண்ணுறேன். பயாலஜி அட்டன் பண்ணுறப்ப எனக்கு வந்து 90 கொஸ்டின்ஸில் எல்லாமே வந்து ஸ்ட்ரைக் ஆகுமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டு தான். அபவுட் 80 to 85 கொஸ்டின்ஸ் நான் வந்து அக்யூரேட்டாக எதாவது ஆன்சர்னு சொல்லி தெரிஞ்சிடும், உங்களுக்கே தெரிஞ்சிடும். இது வந்து பயாலஜி வந்து யாருக்காக இருந்தாலும் அது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்லி சப்ஜெக்ட். அது யார் வேணாலும் மார்க் வாங்கலாம். வரவன் போகிறவங்களாம் ஸ்கோர் பண்ணிட்டு போகிற மாதிரி தான் அது. எவன் வந்தாலும் உள்ளே அடித்தாலும் 6ல் தான் வரும் அது. அந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ வந்து பயாலஜி வந்து நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எழுதுனீங்கன்னா 80 to 85 கொஸ்டின் அக்யூரேட்டாக கரெக்டாகவே நீங்கள் எழுதுவீங்க. மிச்சம் ஒரு 10லேருந்து 5 கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரியாமல் இருக்கும். தெரியாமல்னா மொத்தமாக தெரியாமல் இருக்காது. கண்டிப்பாக நீங்கள் இப்போ மொத்த லெசனையும் படித்து தான் ஆகணும். பயாலஜியில் மட்டும் அந்த ஆப்ஷன் வச்சு லெசன் படிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. மொத்த லெசனையும் படிங்க. மொத்த லெசனையும் படிச்சிட்டிங்கன்னா 10 to 5 கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து இழுபறியில் நிற்கும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு. அதாவது வந்து மொத்தமாக தெரியாமல் இருக்கக்கூடாது. 2 ஆப்ஷனையாவது அந்த 50 நிமிஷத்துக்குள்ளேயே அந்த கொஸ்டினுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் நம்ம எலிமினேட் பண்ணிடணும். இந்த 2 ஆப்ஷனில் தான் ஏதாவது ஒன்று ஆன்சராக இருக்கணுங்கிறத முடிவு பண்ணி அதை வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 50 மினிட்ஸ் முடிச்சிச்சு, 90 கொஸ்டின் முடிச்சாச்சு. அடுத்து வந்து மணி வந்து இப்போ வந்து 2:50 ஆகிருக்கும். கரெக்டாக 2:50 ஆகிடுச்சு. அடுத்து வந்து ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கெமிஸ்ட்ரிக்கு போங்க. கெமிஸ்ட்ரிக்கு போனோடனே கெமிஸ்ட்ரியில் அதிமொக்க கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு 23 கொஸ்டின் இருக்கும். அதாவது கெமிஸ்ட்ரி வந்து 3 பிரான்ச் இருக்கிறதுனால யார் வேணாலும் 6 அடிக்கலாம். அதுவும் வந்து இன்ஆர்கானிக் வந்து ஃபுல்லி மெமரி பேசுறதுனால என்சிஆர்டியை முடிஞ்ச அளவுக்கு இன்ஆர்கானிக் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஹைலி வாலட்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க. மண்டையிலேருந்து அப்படியே ஆவி ஆகிட்டே இருக்கும். அது எப்போ மறக்கும் எப்படி மறக்கும்லாம் தெரியாது, அதெல்லாம் மறந்துடும் அந்த மாதிரி. அதனால் வந்து என்சிஆர்டி இன்ஆர்கானிக் வந்து அத்தனை தடவை நீங்கள் படிக்கணும். பயாலஜிக்கு நான் என்சிஆர்டி வந்து கிட்டத்தட்ட 7 to 8 டைம்ஸ் படிக்க சொன்னோன்னா அதே அளவுக்கு நீங்கள் வந்து கெமிஸ்ட்ரிக்கும் என்சிஆர்டி படிக்கணும். கெமிஸ்ட்ரி இன்ஆர்கானிக் வந்து என்சிஆர்டி எவ்வளோ முக்கியம், ஆர்கானிக் என்சிஆர்டி முக்கியம், ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி என்சிஆர்டி ஒரு தடவை படிச்சுங்க. அது வந்து படிச்சுட்டா உங்களுக்கு ஈஸி தான். ஸோ வந்து இன்ஆர்கானிக்லாம் வந்து ஸ்டிக் டு என்சிஆர்டி அவ்வளோ தரவாக படிச்சுக்கோங்க. என்சிஆர்டியில் இருந்தால் கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. இன்ஆர்கானிக் ஆர்கானிக் வந்து கான்செப்ட் அதே தான் இருக்கும். ஏதாவது கொஸ்டின் மட்டும் எங்கேயாவது வந்து அனலைட்டிக்கலாக லைட்டாக கேட்பாங்க. அதுவும் நீங்கள் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடலாம். அந்த மாதிரி தான் இருக்கும் கொஸ்டின். அவ்வளோ ஆனால் கெமிஸ்ட்ரி அதில் வந்து நீங்கள் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு வேலை என்னென்னா, உங்களுக்கு வந்து அடுத்து வந்து அதாவது 2:50 to 3:10 வரைக்கும் உங்களுக்கு வந்து அதான் 20 நிமிஷம். இந்த 20 நிமிஷத்தில் மொக்க கொஸ்டின்லாம் பொறுக்கி ஒரு 23 கொஸ்டினை நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணணும். அது வந்து நான் தான் சொல்கிறேன், கொஸ்டின் பார்க்கும்போது அந்த கொஸ்டினில் இருக்க வேர்டை வச்சு நீங்கள் ஃபுல்லாகலாம் கொஸ்டினை படிக்க தேவையில்ல. சும்மா இல்லை ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம். இல்லை நீங்கள் ஓவராலாக மொத்தமாக கொஸ்டினை படிக்கணும்னாலும் படிக்கலாம். படிக்கும் போதே அந்த ஆப்ஷனு கொஸ்டினை பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது நம்ம தெரிஞ்ச சப்ஜெக்ட்னு. அதை வச்சு அந்த ஒரு 23 மொக்க கொஸ்டினையும் தேடி கண்டுபிடிச்சி எழுதிருங்க.
ஒரு மினிமம் ஒரு 23 எடுங்க. ஏன்னா கெமிஸ்ட்ரி இப்போ நான் சொல்கிறது வந்து ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் நான் எடுத்து எழுத சொல்லலை. இதுக்கிலேயே அந்த மொக்க கொஸ்டின் தடிக்க விழுந்த மாதிரி எப்படி அவ்வளோ ஒரு மொக்க கொஸ்டின் அது வந்து நீங்கள் வந்து ஓவராலாக ஜென்ரல் கிளான்ஸ் பார்த்தா கூட எழுதுவான் தெரியுமா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் இருக்கும். அந்த கொஸ்டினை தேடி கண்டுபிடிச்சி அந்த 23 அந்த கொஸ்டினுக்கு வந்து 20 நிமிஷம் ரொம்ப அதிகம். 23 நிமிஷத்துக்கு அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் அங்கே. அந்த 20 நிமிஷத்தில் அந்த 23 கொஸ்டின் எழுதுங்க. அடுத்து வந்து கரெக்டாக இப்போ வந்து 3:10 ஆகிடுச்சு. 3:10 ஆகிடுச்சு. ஸோ வந்து கரெக்டாக 1 மணி நேரம் 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து உங்களுக்கு அடுத்த ஒரு 20 நிமிஷம், அடுத்த நிமிஷம் 3:10லேருந்து 3:30 வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணீங்கன்னா அடுத்த கொஸ்டின் அடுத்து இருக்கக்கூடிய சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸுக்கு போகணும். ஃபிசிக்ஸில் நான் சொன்ன மாதிரி 10 தியரி கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். ஃபிசிக்ஸ்லேயும் மொக்க லெசன்ஸ்கள் இருக்குது, இல்லை நான் சொல்லவே இல்லை. அதிதீவிர மொக்க லெசன்லாம் அங்கே நிறையாவே இருக்குது. நீங்கள் வந்து உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி ஒரு மொக்க சப்ஜெக்டை நீங்களே பார்த்ததில்ல. ஃபிசிக்ஸ் படிக்க மொத்தமாக அவங்க கஷ்டமாக இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட சில லெசன் ரொம்ப மொக்கையாக இருக்கும். அந்த மொக்க லெசன்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. அதுலேருந்து நான் உங்களுக்கு வந்து 20 நிமிஷம் டைம் தந்திருக்கேன். 20 நிமிஷத்தில் உங்களை நான் 20 கொஸ்டின் கூட எழுத சொல்ல 17 கொஸ்டினை தேடி கண்டுபிடிச்சி எழுதுங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் வந்து மெஜாரிட்டியாக வந்து ரொம்ப நல்லா படிக்கிறவங்க எல்லா சாப்டரும் படித்து வச்சுருப்பாங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள்ஸ் வந்து சில லெசன்ஸை ஸ்கிப் பண்ணுவாங்க. சில லெசன்ஸ்க்கு வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லலை, ஸ்கிப் பண்ணாமல் படிக்கிறது பெட்டர். சப்போஸ் நான் வந்து இன்னொரு விஷயம் நல்லா கிளியராக கேட்டுக்கோங்க, நான் கெமிஸ்ட்ரியும் எதுலேயும் ஸ்கிப் பண்ண சொல்ல, பயாலஜிலையும் எது ஸ்கிப் பண்ண சொல்ல. ஏன்னா அதுக்கு வாய்ப்புகளே கொடுக்கக்கூடாது. ஒரு 0% சான்ஸ் தான் இருக்கணும். எதுவுமே அதில் ஸ்கிப் பண்ணி ஒரு லெசன் கூட ஸ்கிப் பண்ணாமல் படிக்கணும். ஏன்னா இப்போ வந்து எப்படி சொல்கிறது, போக போக வருஷம் ஏற மார்க்கும் மேலே ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ வந்து அதெல்லாம் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த 2 கொஸ்டினுக்கும் நீங்கள் அவுட் ஆஃப் 540க்கு வந்து நீங்கள் உங்களோட உச்சபட்சம், அதாவது இந்த 2 சப்ஜெக்ட்லேயுமே நீங்கள் வந்து 520 500+ தான் வாங்கணும். அவுட் ஆஃப் 540க்கு 500+ இந்த 2 லெசனில் மட்டுமே வாங்கணும். உங்களுக்கு 40 மார்க் நான் வந்து சாய்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த 40 மார்க்கில் சாய்ஸில் பார்த்தீங்கன்னா 20 மார்க் கூட நான் பயாலஜிக்கு தர மாட்டேன். 10 மார்க் நீங்கள் பயாலஜியில் குறைஞ்சிக்கலாம். ஓகே, அது வந்து 10 மார்க்கில் கரெக்டாக அதில் ஒரு பயாலஜிக்கு ஓவராலாக 90 கொஷின்ஸில் வந்து அதான் 360 மார்க் வந்து ஒரு 20 மார்க் குறைஞ்சிக்கலாம். இதில் வந்து கெமிஸ்ட்ரியில் வந்து 180க்கு வந்து 160 குறைஞ்சிக்கலாம்னு சொல்கிறதுனால கண்டிப்பாக குறைஞ்சே ஆகணுங்கலாம் கிடையாது. ஃபுல்லாக நான் வந்து குறைஞ்சிக்கலாம், இதுதான் லிமிட்டு, அது கீழே குறையக்கூடாது. அதுதான் அந்த டெட்லைன் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த டெட்லைனாக தான் அந்த இதில் 20 ஓவரால் பயாலஜியில் 20 மார்க்கு, கெமிஸ்ட்ரியில் 20 மார்க் தான் குறைஞ்சிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு கெமிஸ்ட்ரியில் ஏதாவது 1-2 கொஸ்டின் தெரில, ஏதாவது புதுசாக கேட்டாங்க, புதுசாக அப்ளைடு, அதான் 4 வருஷத்துக்கு முன்னாடி ஏதோ ஒன்று கேட்டிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு கேள்விலாம் ஏதாவது புதுசாக கண்டுபிடிச்சி கேட்டாங்கன்னா அதுக்கு நான் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபிசிக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்ஸ் நீங்கள் என்சிஆர்டி கொஸ்டின் எல்லாமே படித்து வச்சுருப்பீங்க. அந்த டைமில் போய் 20 நிமிஷம், நான் தான் சொன்னேன் 3:10லேருந்து 3:30 வரைக்கும் கரெக்டாக அந்த 20 நிமிஷம், அந்த 20 நிமிஷத்தில் 17 கொஸ்டின் தியரி கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் யாரும் பயப்பட தேவையில்ல, எல்லாருமே மார்க் வாங்குறதுக்காக தியரி கொஸ்டின் தான் அங்கே கேட்டு வச்சுருப்பாங்க. பார்த்தோன்னே ஆன்சர் போடுற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் போட்ட மாதிரி பெரிய பெரிய பக்கமாலாம் கேல்குலேஷன் போடுற மாதிரி ஏதாவது 2-3 கொஸ்டின் தான் இருக்குமோ தவிர மிச்சம் எல்லாமே சிங்கிள் ஸ்டெப் ஆன்சர்னு சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு வரியில் ஆன்சர் சொல்கிறது, அந்த மாதிரி தான் இருக்கும். சிங்கிள் ஸ்டெப் ஆன்சர் இல்லைனா சிங்கிள் ஃபார்முலா யூஸ் ஆன்சர் இருக்கும். சிலது வந்து மல்டிபிள் 2 லெசன் மிக்ஸ் பண்ண மாதிரி ஏதாவது கொஞ்சம் கேள்விகள் தான் இருக்கும். மற்ற மெஜாரிட்டி எல்லாருமே போடுற மாதிரி தான் கொஸ்டின் இருக்கும், அந்த மாதிரி தான் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அதுலேயே இருக்கிறதுலேயே ஒரு மொக்க கொஸ்டினாக நான் தேட சொல்கிறேன். ஒரு 17 கொஸ்டின் உங்களுக்கு பார்த்தோன்னே தெரியும், இதெல்லாம் தியரி கொஸ்டின் டக்குன்னு டிக் பண்ணிட்டு போயிடலாம். தியரி கொஸ்டின் 20 நிமிஷத்தில் 17 கொஸ்டின் ஃபிசிக்ஸில் நீங்கள் எழுதணும். ஆக்சுவலி இப்போ வந்து ஓவராலாக உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரம் முடிஞ்சிருக்கு. 1.5 மணி நேரம், அதாவது 1 hour 30 minutes முடிஞ்சிருக்கு. அதாவது 1 hour 30 minutes 90 minutes முடிச்சிருக்கு. மொத்தமாக உங்களுக்கு டெஸ்ட்டு வந்து 180 minutes 90 minutes முடிஞ்சிருச்சு. 90 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. ஆனால் நீங்கள் முடித்த கொஸ்டினோட எண்ணிக்கையை பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை சேர்த்து 40, பயாலஜியில் வந்து கிட்டத்தட்ட 80 கொஸ்டின் நீங்கள் வந்து எழுதிட்டீங்க. அங்கே மொத்தம் 80 கொஸ்டின் எழுதிட்டீங்கன்னா 120 கொஸ்டின் நீங்கள் எழுதிட்டீங்க. உங்களுக்கு கொடுத்த டைமோட 40 கொஸ்டின் நீங்கள் எக்ஸ்ட்ராவே எழுதிருக்கீங்க. ஆக்சுவலி இன்னும் அடுத்த 1.5 hours வந்து நீங்கள் வந்து 120 கொஸ்டின்ஸ் கரெக்டாக எழுதிட்டீங்க. அந்த நீங்கள் எழுதின கொஸ்டின் இப்போ நான் சொன்னல 120 கொஸ்டின் எழுதுனதெல்லாம் கரெக்ட் கொஸ்டின்ஸ், நான் சாய்ஸே உள்ள நீங்கள் எழுதின இப்போ இதுக்கு முன்னாடி எழுதின 120 கொஸ்டின் அக்யூரேட் கரெக்ட் கொஸ்டின்ஸ். இதை வந்து அப்போ வந்து உங்களுக்கே தெரிஞ்சிடும் நான் 120 கொஸ்டின்ஸ் எழுதிட்டேன் கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த 1/2 hourக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, அதாவது மணி வந்து 3:30 ஆகிடுச்சு. 3:30லேருந்து அடுத்த 1/2 hour சொல்ல 25 minutes உங்களுக்கு டைம் தரேன். அடுத்த 25 நிமிஷம்
வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணிங்க தெரியுமா, பயாலஜி முடிச்ச அப்புறம் அந்த கெமிஸ்ட்ரியில் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த 22 கொஸ்டினை பிடிங்க. அந்த 22 கொஸ்டின்லையும் சிலது போடுற மாதிரி இருக்கும் கால்குலேஷன்ஸ். அந்த கால்குலேஷன் போடுறது கெமிஸ்ட்ரி எப்பயுமே ஈஸி தான் சொல்லியிருக்கேன், பயாலஜிக்கு ஈக்குவல் அது. ஸோ அதனால் எப்பயுமே ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் கேட்க மாட்டாங்க. அதை கண்டுபிடிச்சி அதை தேடி போட்டு எல்லாத்தையும் போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். மிஞ்சி போனால் 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் அதிகபட்சம் 5 கொஸ்டின் தெரியாமல் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதை வச்சுருங்க. ஸோ இந்த 22 கொஸ்டின் அட்டன் பண்ணுறதுக்கு நான் 25 நிமிட்ஸ் எக்ஸ்ட்ரா 3 மினிட்ஸ் கொடுத்துருங்க. ஒரு கொஸ்டினுக்கு 1 நிமிஷம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா 3 மினிட்ஸ் இருக்குது. ஸோ இதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். இந்த 25 மினிட்ஸ் முடிச்ச அப்புறம் எக்ஸ்ட்ரா வந்து இந்த 2 ஹவர்ஸை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் கேப் இருக்குது. அந்த 5 மினிட்ஸ் கேப் எதுக்குன்னு தானே நினைக்கிறீங்க? ஆக்சுவலி இந்த 5 மினிட்ஸ் கேப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு பயாலஜியில் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டிங்க தெரியுமா, அந்த ஃபைலை கொண்டு வந்து ஓப்பன் பண்ணுறீங்க. ஆக்சுவலி நீங்கள் வந்து இந்த பயாலஜி முடிச்சுட்டு நீங்கள் இவ்வளோ நேரம் டெஸ்ட் எழுதுகிறப்ப உங்களுக்கே அறியாமல் உங்கள் பிரெயின் வந்து அதோட ஆன்சரை வந்து சர்ச் பண்ணிக்கிட்டே தான் இருந்திருக்கும். ஸோ அது வந்து கரெக்டாக அந்த ஃபைல் இந்த 2ல் இதுதான் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து அந்த டைம் வந்து கரெக்டாக அந்த 5 நிமிட்ஸில் அது வந்து இவ்வளோ நேரம் நீங்கள் எழுதினப்போ அது ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதில் வந்து அவுட் ஆஃப் நீங்கள் 10 கொஷின்ஸ் விட்டுருந்தீங்க, 8 கொஷின்ஸ்க்கு வந்து அப்பயே உங்களுக்கு ஆன்சர் வந்து அப்படியே வந்து அந்த ஃபைல் கரெக்டாக வந்து ஓப்பன் ஆகி கரெக்டாக நிற்கும். அந்த இடத்துல வந்து உங்களால் அந்த 8 கொஷின்ஸ் அவுட் ஆஃப் 10 விட்டுருந்தீங்கன்னா 8 உங்களுக்கு அட்டன் பண்ணலாம், அந்த அளவுக்கு கிளியராக வந்து நிற்கும். ஸோ அந்த 5 நிமிட்ஸில் வந்து எல்லாத்தையும் அட்டன் பண்ணுறேங்க. அட்டன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து மணி வந்து 4 ஆகிடும். மணி 4 ஆகிடுச்சு. சரி, இப்போ வந்து 4 ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே நீங்கள் எல்லாருமே 4 ஆகிடுச்சு, ஐயோ இன்னும் 1 மணி நேரம் தான் இருக்குது, லாஸ்ட் 1 hour 60 minutes என்ன எழுத போகிறோம் அப்படின்னு யோசிப்போம். ஆனால் ஆக்சுவலி நீங்கள் வந்து உங்கள் கொஸ்டின் பேப்பர் திரும்பி பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கிற கொஷின்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆக்சுவலி 17 கொஷின்ஸ் நீங்கள் வந்து அங்கே எழுதிட்டீங்க ஃபிசிக்ஸில். 17 கொஷின்ஸ் எழுதுனால நியர்லி 17 to 15 கொஷின்ஸ் நீங்கள் எழுதுனால கரெக்டாக 30 கொஷின்ஸ் பேலன்ஸ் இருக்கும். 30 to 27 கொஷின்ஸ் தான் பேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலி நீங்களே ஆல்ரெடி சில பேர் ஒமிட் பண்ணியிருப்பாங்க 5 கொஷின்ஸ், சில சாப்டர் ஒமிட் பண்ணியிருப்பாங்க ஃபிசிக்ஸில். ரேராக கொஞ்சம் பேர் ஒமிட் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒமிட் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய 27 கொஸ்டினில் மினிமம் வந்து உங்களுக்கு ஒரு 3லேருந்து 4 கொஸ்டின் தெரியாமல் தான் இருக்கும். அது எந்த கொஸ்டின் எந்த லெசன் நீங்கள் வந்து பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவீங்க. அவங்களுக்கு வந்து சொல்லப்போனால் இது வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரா டைம். ஆக்சுவலி சொல்லப்போனால் ஒரு 25 கொஸ்டினுக்கு வந்து எதுக்கு 60 minutes அப்படின்னு வந்து நீங்கள் யோசிக்கிற அளவுக்கு இருக்கும். அது ஒரு 25 கொஸ்டின் நான் சொல்கிறேன், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2 to 3 minutes கூட எடுத்துக்கோங்க, உட்காந்து நீங்கள் போடுங்க. ஆக்சுவலி மொத்த எக்ஸாம் ஹாலும் வந்து பேரில் இருக்கும்போது ஆக்சுவலி உங்கள் மனசுக்குள்ள ஒரு பட்டாம்பூச்சி பறக்கும், எங்கேயோ மிதந்துட்டு இருப்பீங்க. ஐயோ 25 கொஸ்டின் இருக்குது, 60 நிமிஷம் இருக்குது, நம்ம என்ன பண்ண போகிறோன்ட்டு. ஸோ அந்த 25 கொஸ்டினையும் நீங்கள் வந்து கரெக்டாக முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இது எல்லாமே பண்ணும்போது நான் பேரலல் ஷேடிங் பண்ணிக்கிட்டே வந்திருக்கணும். ஆக்சுவலி இந்த பயாலஜி பண்ணும்போதும் சரி, இதுவாக அந்த கொஸ்டின் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அப்பப்போ ஷேட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கணும். அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கடைசியாக 15 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்கள் முடிக்க தேவையில்லை. எக்ஸாம் வந்து நீங்கள் கரெக்டாக 3 hours எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு டைம் ஷேடிங்க்குன்னு தனியாக ஒரு டைம் போனதே உங்களுக்கு தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். ஒரு கரெக்டாக ஒரு 25 கொஸ்டின்ஸ் இருக்குது, உங்களுக்கு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் தெரியல ஃபிசிக்ஸில். அப்போங்க 25 கொஸ்டின் தான் எழுத போகிறீங்க, 60 நிமிஷம் இருக்குது. அப்படியே உங்களுக்கே அறியாமல் நீங்கள் சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக ஒரு மிதந்துட்டு இருப்பீங்க. ஐயோ 25 கொஸ்டின் தான் இருக்குது, 60 நிமிஷம் எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்ட்டு. ஒரு நார்மல் டெஸ்ட்டில் கூட வச்சா கூட 45 கொஸ்டினுக்கு வந்து 60 நிமிஷம் தருவாங்க. அது வந்து ஆக்சுவலி அதில் பாதி கரெக்டாக கிட்டத்தட்ட ஒரு பாதி கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் 60 நிமிஷம் அப்படின்னு சொல்கிறப்போ உங்களுக்கு வந்து அப்நார்மலாக இருக்கும். இதே பேட்டர்னை தான் ஆக்சுவலி நான் வந்து என்னோடய நீட்டில் அப்ளை பண்ணேன். இதே பேட்டர்ன் ஆக்சுவலி ஃபஸ்ட்டு பயாலஜி எழுத ஆரம்பித்தேன். பயாலஜி எழுதி இந்த பேட்டர்லாம் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். இதே பேட்டர்னில் போயிடுறேன். அடுத்து கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணுறேன். கெமிஸ்ட்ரி முடிச்சு ஃபிசிக்ஸ் முடிச்சு கெமிஸ்ட்ரி அட்டன் பண்ணுறேன். இது ஆக்சுவலி நான் போட்டது 2 hours வந்து மொத்தமாக கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிக்கணும். ஆக்சுவலி நான் 1 hour 50 minutes வந்து கெமிஸ்ட்ரி பயாலஜி முடிச்சிட்டேனே. எனக்கு அதோட ரொம்ப ஆக்சுவலி நான் கெமிஸ்ட்ரி எழுத ஆரம்பித்த உடனே பயாலஜி எழுதும்போது அவுட் ஆஃப் 87 கொஸ்டின் அட்டன் பண்ணிட்டேன். 80 கொஸ்டின் 3 கொஸ்டின் வந்து டவுட்டில் இருக்குது, வெயிட்டிங் லிஸ்ட்டில் போட்டு வச்சிருக்கேன். அடுத்து வந்து கெமிஸ்ட்ரி எழுதுகிறேன். கெமிஸ்ட்ரியில் வந்து 40 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணிட்டேன், 5 கொஸ்டின்ஸ் வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. எல்லாம் முடிக்கிறேன். 1 hour 50 minutes முடிச்சிட்டேன். கெமிஸ்ட்ரி எழுத ஆரம்பிக்கும் போதே மாஸ்க்லாம் போட்டு தான் இருக்கும். எக்ஸாம் சென்டர் நாமக்கல்லே தான் கொடுத்துருக்கேன். அந்த வருஷம் லாக்டவுன் கூட வீட்டுக்கே வரல, வீட்லேயே தான் உட்காந்து படித்தோம். உட்காந்து எக்ஸாம் எழுத ஆரம்பிக்கிறேன். கெமிஸ்ட்ரி எழுதும் போது என் வாய் ஒரு பக்கம் போகுது, இந்த சைடு இழுத்துட்டு என்னையே அறியாமல், என்னடா ஏதோ லாஃபிங் கேஸ் ரூமில் இருக்கா எனக்கே தெரியாமல் நான் மட்டும் சிரிச்சிட்டு இருக்கேன் சொல்லிட்டு நான் மட்டும் தனியாக சிரிச்சு மாஸ்க் போட்டு சிரித்து எழுதிட்டே இருக்கேன். எக்ஸாம்லாம் பார்த்துட்டு இருக்காங்க.
அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷங்க. எக்ஸாம் வந்து அவ்வளோ சூப்பராக எழுதும் போதே எனக்கு தெரியுது, ஆஹா நான் நல்லா எழுதுறேன். கன்ஃபார்மாக ரொம்ப எஃபர்ட் போட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு படிச்சு எல்லாருக்கும் இந்த ஒரு ஃபீலிங் இருக்கும். கடைசியாக வந்து அந்த 1 hour வந்து நான் ஃபிசிக்ஸ் எழுதுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஆக்சுவலி ஃபிசிக்ஸ் வந்து நான் வந்து ஃபார்முலா மட்டும் படிச்சுட்டு ஓரளவுக்கு அதிகமாக ஸ்கோர் பண்ணாமலே இருந்தேன் ஸ்டார்டிங்கில். கடைசியில் வந்து ஃபைனல் டெஸ்ட் வர வந்து ஃபிசிக்ஸ் வந்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லணும். கொஷின் பேப்பர் எனக்கு எடுத்து அப்போ தான் போட ஆரம்பித்தேன். அதிக கொஷின்ஸ் போட எனக்கே ஒரு சந்தோஷம் வந்துருச்சு, என் மேலே ஒரு தைரியம் வந்துருச்சு. நான் இவ்வளோ கொஷின் போட்டிருக்கேன்ல, இதை தாண்டி எங்கேருந்துடா கொஷின் அவன் கேட்க போகிறான், அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி ஒரு தைரியம் வந்தோடனே நானும் போயிட்டேன். எக்ஸாமுக்கு முன்னாடி ஆக்சுவலி இந்த நீட் எக்ஸாமுக்கு முன்னாடி எங்கள் இன்ஸ்டியூட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 டெஸ்ட் வச்சுருப்பாங்க. நான் வந்து அதை மட்டும் எழுதலை. எனக்கு வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெல்லாம் படிக்கிறாங்க, எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் பேங்க் இருக்குது, நெட்டில் எங்கெல்லாம் கொஸ்டின் இருக்கும், இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப கஷ்டமான கொஸ்டின்லாம் இருக்கும், அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சிக்கல. சிலது வந்து நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும், சிலது வந்து ஸ்டூடெண்ட் ஃப்ரெண்ட்லியாக தான் சில இன்ஸ்டியூட்லேருந்து கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. அந்த கொஸ்டின் எல்லாத்தையும் வாங்கி எழுத ஆரம்பித்தவன் தான் நான். ஒரு காலத்தில் வந்து ஃபைனலில் வந்து கிராண்ட் டெஸ்ட் அப்படின்னு சொன்னாலும் பயந்துட்டு நான் அதாவது ஃபஸ்ட்டு கிராண்ட் டெஸ்ட் வச்சப்போ கூட எனக்கு வந்து சில பேர் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. டெஸ்ட்லாம் எழுத மாட்டேன், டெஸ்ட்டு 3 மணி நேரம் எழுதுனா வந்து என்னால் வந்து படிக்க முடியாது, படித்ததெல்லாம் மறந்துடும். அந்த 3 மணி நேரம் படித்தாங்க, அந்த 3 மணி நேரம் கூட நான் உட்காந்து படிப்பேன், அதில் வந்து நான் எக்ஸ்ட்ரா மார்க் வாங்க நினச்சிட்டு இருப்பீங்க. அது சுத்தமான ஒரு தவறான ஒரு விஷயம். அது வந்து அது பண்ணவே பண்ணாதீங்க. எப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தெரியணும்னா நீங்கள் டெஸ்ட்டு மட்டும்தான் எழுதி பார்க்கணும், அது தவிர வேறு வழியே கிடையாது. இதை வந்து நிறையா டிப்ரெஷன்லாம் ஆகும், நிறைய பேர் நம்மளோட மார்க்லாம் அதிகமாக வாங்குவாங்க, அதெல்லாம் பார்த்து யோசிக்காதீங்க. ஏதாவது ஒரு டெஸ்ட்டில் உங்களுக்கு மார்க் குறைஞ்சிருச்சுன்னா ஐயோ குறைஞ்சிருச்சே நம்மளால் முடியாது, நம்ம இப்படி தான் போக போகிறோம் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஏன் குறைஞ்சதுன்னு ஒரு தடவை நின்று யோசிங்க. என்ன தப்பு பண்ணால் தப்பு நம்ம மேலே தான் இருக்கும். எல்லாரும் மார்க் வாங்கினப்ப நம்ம எப்படிடா குறைஞ்சோம், நம்ம என்ன தப்பு பண்ணோங்கிற கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிங்க. அமைதியாக யோசிச்சிங்கன்னா அந்த தப்பு திருப்பி உங்கள் வாழ்நாளில் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அப்பயே உட்காந்து ஒரு டெசிஷன் எடுங்க. அப்பயே வந்து நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா வந்து பயங்கரமாக வந்து அடுத்த டெஸ்ட்டு அந்த சப்ஜெக்டில் ஒரு டெஸ்ட்டு வந்துச்சுன்னா நான் தானே கேம்பஸ் ஃபஸ்ட்டு வருவேன். அந்த மாதிரி கேம்பஸ் ஃபஸ்ட்டா இல்லை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உச்சபட்சம் ஒரு மார்க் வீட்டில் உட்காந்து படிக்கிறோம், நான் என்னால் முடிஞ்ச உச்சபட்ச மார்க்கை நான் வந்து எடுப்பேன். அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸில் உட்காந்து படிங்க போதும். டெஸ்ட்டு எழுதுங்க. அதிக டெஸ்ட் எவ்வளோ டெஸ்ட் எழுதுங்களோ அவ்வளோ டியூன் ஆகிட்டே இருப்பீங்க. இந்த மாதிரி ஆகிட்டே இருப்போம். இந்த மாதிரி நிறையா டெஸ்ட் எழுதி கடைசியில் நீட்டுக்கு போய் இந்த மாதிரி நீட்டு எழுதிட்டு இருக்கோம். வந்து என்னையே அறியாமல் நான் சிரிச்சிட்டு இருக்கேன், எழுதிட்டே இருக்கோம். கரெக்டாக எழுதி முடிச்சாச்சு. கொஸ்டின் பேப்பர்லாம் எழுதி முடிச்சுட்டு நான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து ஆன்சர் ஷீட் வந்து OMR சப்மிட் பண்ணுறேன். OMR சப்மிட் பண்ணோடனே தண்ணி குடிக்கலாம், தண்ணிலாம் அலோடு. இப்போ எங்களுக்கு தண்ணி அலோடு பண்ணாங்க. சரி தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு மாஸ்க் கழட்டி தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு குடிக்க போகும்போது எனக்கு இன்னும் அதிகமாக சிரிப்பு வந்து ஆரம்பிச்சிச்சு. அந்த மொத்த எக்ஸாம் ஹாலே நான் மட்டும் தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருந்தேன். எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்துருக்கான், யாரும் ஏதோ பைத்தியக்காரனாக இருப்போம், எனக்கு தனியாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கேன். அது வந்து என் மனசுக்குள்ளே இருக்க சந்தோஷத்தை என்னாலே சொல்ல முடியல, அந்த அளவுக்கு நான் சிரிச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலி நான் இருந்த எக்ஸாம் ஹாலில் வந்து அந்த சென்டர்லேயே வந்து நான் வந்து கடைசியிலேருந்து 7வது ஆள். ஒரு கொஞ்சம் லேட்டாக போட்டிருந்தா வேறு எக்ஸாம் சென்டருக்கே போயிருப்பேன் அந்த மாதிரி. ஸோ அதனால் கோவிட் பேண்டமிக்காக இருந்தனால ஃபஸ்ட்டு ஹால்லேருந்து ஒவ்வொரு ஆளாக சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி வெளியே விட்டுட்டு இருந்தாங்க. எக்ஸாம் முடிஞ்சிச்சு 5 மணிக்கு விட்டு எல்லாத்தையும் வெளியே விட ஆரம்பிச்சிட்டாங்க 5:15. ஸோ எங்கள் அப்பா வந்து என்னாச்சு பையன் எப்படி எழுதுனான்னு சொல்லி எல்லாம் வெளியே வந்து வெயிட் பண்ணிருப்பாங்க போல. அப்பா அம்மா எல்லாம் ஆகுது, மணி 6 ஆகுது, 6:15 ஆகுது, நான் வெளியவே வரல. ஏன்னா நான் எக்ஸாம் லாஸ்ட்டு ஹால் வெளியே. எங்கள் வீட்டில் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, ஐயோ பையன் வந்து இந்த தடவை ஏதோ பிரச்சனை நடந்துருச்சு போல இருக்குது, லாஸ்ட் டைம் தான் எனக்கு கொஸ்டின் பேப்பர் லேட்டாக கொடுத்தாங்க, இந்த டைம் அந்த மாதிரி ஏதோ பண்ணிட்டான், இல்லை இவன் ஏதோ சரியா எழுதல போல இருக்குது, எங்கேயோ என்ன ஆனானோ இல்லை அங்கேயோ உட்காந்துட்டானா, இல்லை ஏதோ காம்பவுண்டுக்கு முன்னாடி ஏதோ ஏறி குச்சி ஓடிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா போய் அந்த சைடு இங்கே சைடு இருந்தார் போல இருக்குது. ஸோ எல்லாம் முடிச்சாச்சு. எங்கள் கிளாஸ்லேயே எல்லாமே கேர்ள்ஸ், நான் ஒரு ஆள் பாய்ஸாக இருந்தனால எல்லா கேர்ள்ஸும் போக கடைசியாக எங்கள் மொத்த அந்த எக்ஸாம் சென்டருக்கே நான் தான் லாஸ்ட்டாக வெளியே வரேன். ஒருத்தவங்க மட்டும் தனியாக சிரிச்சுக்கிட்டு மாஸ்க் போட்டு தனியாக ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்தேன். எங்கள் அப்பா வந்து அந்த டைமில் மழை வேறு பெஞ்சிட்டு இருந்தப்போ கரெக்டாக டவல் எடுத்து வந்து வந்து எந்தாடா தலையை தோட்டுறோம் அப்படின்னாரா. தலையை தோட்டுனா அப்புறம் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனேன் அப்படின்னு கேட்டார். நான் வந்து தலையை டவல் கொடுத்தாங்க சொன்னேன். அந்த டவல் வந்து அவர் கையில் திருப்பி கொடுத்துட்டு, இந்தாங்க இந்த துண்டை கொண்டு போய் உங்களுக்கு எந்த மெடிக்கல் காலேஜில் அந்த மெடிக்கல் காலேஜ் சீட்டில் போய் போடுங்க, நான் உங்களுக்கு சீட்டு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டேன்.